தேங்காய் அரைச்சி ஊத்தாம, ஷார்ட்கட் மெத்தட்ல நான் செய்ற அந்த பரோட்டா சால்னா எங்க வீட்ல ஒரு மெகா ஹிட்டுன்னு தான் சொல்லுவேன். அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதுவுமே என்னோட பாகிஸ்தானி ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிக் குடுத்தது தான். எல்லா ஊர் பரோட்டா சால்னாவும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஆனா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயத்த வெட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். ஆனா பாகிஸ்தானி ரெசிபில பெரிய வெங்காயம் தான் சேர்ப்பாங்க. 2 பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அவங்க கருப்பு ஏலக்காய் சேர்ப்பாங்க. நான் அதுக்கு பதிலா கல்பாசி சேர்க்குறேன். 2மே ஒரே டேஸ்ட்டு தான் குடுக்கும். 1/4 பீஸ் ஜாதிபத்திரி, 1/2 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மல்லித்தூள், காரத்துக்கு பச்சை மிளகா, தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்கள் மிக்சியில் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா மிக்சியை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரிகிற வரை வேக விடுங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வேக விட்டிங்கன்னா தான் மசாலாவில் நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ண சிக்கன் ஒரு 1 கிலோ அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ அடுத்ததாக சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்ல மிதமான தீயிலேயே ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சிக்கன் பஞ்சு பஞ்சாக வெந்து வந்துடும். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஏன்னா எங்கள் ஊர் கோழி நிறைய தண்ணி விடும். அதனால் தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. சால்னா அந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பண்ணுற இந்த சால்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டாவை பிச்சு போட்டு லெக் பீஸை வச்சு சால்னா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். தேவாமிர்தமாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தில் செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.